ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கான வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ஃபேஸ் வாஷை தவிர, ஃபேஸ் வாஷ் வந்து நீடு. ஸோ ஃபேஸ் வாஷை தவிர வேற எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே வாங்காம நம்மளோட ஸ்கின்னை எப்படி பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நேச்சுரல் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் ஸ்கின் கேர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நைட் ஸ்கின் கேர் பார்க்கலாம். எப்போதுமே நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபேஸ் பேக்கு எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், நுரையோட ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளுக்கு தேவை, ஒரு க்ளீனிங்காக, மேலோட்டமாக ஒரு க்ளீனிங்காக. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் போதும், நுரை வர மாதிரி. அடுத்து நான் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு முல்தானி மெட்டி செட் ஆகாது, ட்ரை ஆகும்னா கடலை மாவோ, இல்லை உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் கடலை மாவு முல்தானி மெட்டி ரெண்டுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசி பெருமாவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் வாஷ் எப்படி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தண்ணிலாம் இது படம் ஃபேஸ் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே நல்லா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இருக்கும். கை வச்சு சின்ன சின்னதாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது இப்படி நீங்கள் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் வந்துட்டு வெறும் முல்தானி மெட்டி மட்டுமோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணலாம்ல, ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு நுர வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு டபுள் கிளென்சிங் வந்து தேவைப்படும். வெறும் முல்தானி மெட்டி மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நுரங்கிறதே நம்மளோட ஸ்கின்னில் உள்ள மேலோட்டமாக இருக்க அழுக்கை வந்து எடுக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணும்போது நல்ல ஒரு டபுள் கிளென்சிங் பண்ண மாதிரி, இன்னுமே ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி நீட்டாக பிரைட்டாக இருக்கும். எப்போதுமே இதை நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும். எவ்ரி டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம இதை பண்ணோம்னா ஸ்கின்னை வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராமல் ஸ்கின் எப்போவுமே க்ளோவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். டேன் இருந்தாலும் டேன் வந்து ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்தில் நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிளியர் ஸ்கின் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்கும். கண்டினியூவாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து கிளியர் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் போது எப்படி நம்ம மசாஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது, டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் வந்து நீங்கள் எப்போதும் பண்ணுற ஃபேஸ் வாஷுக்கு இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். டே பை டே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு க்ளோ வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து டோன் பண்ண போகிறோம் ஸ்கின்னை. டோனருக்கு வந்து நம்ம நார்மலாக ஐஸ் க்யூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டோனராக இருக்கும், ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணும், லூஸாக தொலைன்னு ஆக்காது ஸ்கின்னை. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் டெய்லி ஒரு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது. உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஐஸ் க்யூபு இல்லைன்னா இந்த மாதிரி டோனர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கெட்டியானோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. இப்படி நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கும் இந்த வாட்டர். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, இந்த வாட்டரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஐஸ் க்யூபை விட சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இதில் இருக்காது. செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் முன்னாடியே ஒரு தடவை சிம்பிளான ஃபேஷியலில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லா அடித்து ஃபேஸில் இது பண்ணால் நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும் ஸ்கின்னில். ஸோ இந்த மாதிரி நல்ல சில் வாட்டரில் இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி விட்டுக்கோங்க. செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்குது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எங்கேயாவது போகும்போது நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு இதெல்லாம் போட்டு பண்ணாலுமே ஸ்கின் ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே ஸ்கின் பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிடும் உடனே இன்ஸ்டண்ட்டாக.
பார்த்தீங்களா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரெகுலராக நான் வந்து ஃபேஸ் பேக் ஏதாவது ஃபேஷியல் ஏதாவது பண்ணிவிட்டு ஸ்கின் காட்டும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோமோ மேக்கப் போடுறது இந்த மாதிரி ரெகுலராக என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் ஒரு தடவை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் சேம் மெத்தடில். அடுத்து வந்து நைட் டைம் ஸ்கின் கேர். மார்னிங் எவ்வளோ மஸ்ட்டோ அதே மாதிரி நைட் டைம் ஸ்கின் கேரும் மஸ்ட்டு. மார்னிங்க்கும் நைட்டுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சேம் நம்ம மார்னிங் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் டைமுக்கும் தனியாக ஒரு கிளென்சர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம வெளியிலேருந்து ப்ராடக்ட் வாங்கி கிளென்சர் போட்டாலும் நீங்கள் அடுத்து வந்து ஒரு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ட்ரை பண்ணாட்டியும் மார்னிங் அண்ட் நைட்டு மட்டும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் ஒவ்வொரு தடவை இதை பண்ணும்போது நம்மளுக்கே போர் அடிச்சிடும். பட் வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னு ஒரு தடவை, நைட்டு தூங்கும்போது ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி டபுள் கிளென்சர் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபேஸ் பேக், நல்ல ஒரு ஃபேஸ் பேக் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து இன்னுமே உங்களோட ஸ்கின்னை எப்போதுமே க்ளோவாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 ரொம்ப காய விடக்கூடாது. ரெகுலராக போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் நம்மளை நார்மலாக ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னா நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தோட போஷாக்குமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹெல்த்தி ஸ்கின் கிடைக்கும். ஒரு நாள் க்ளோவிங்க்கு, ஒரு நாள் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு நாள் பிரைட்டனிங்க்கு, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட்டனிங்க்கு ஒரு நாள், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் ஃபேஷியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக உங்களால் ஃபேஸ் பேக் போட டைம் இல்லை டெய்லியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். 3 டேஸ்க்கு ஒன்ஸ். ஆனால் மறக்காமல் ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணணும். நிறைய நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபேஷியலுக்கு. அடுத்து வந்து எப்போதும் போல தான் டோனருக்கு நீங்கள் வந்து ஐஸ் க்யூபே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் மட்டும் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா 2 தடவையுமே இந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதை விட பெஸ்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது. எந்த ஸ்கின் டைப், எல்லா ஸ்கின் டைப்புமே இந்த ஐஸ் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஸ்கின் வந்து நம்மளுக்கு. ஃபைனலி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டுட்டு ஐஸ் க்யூப் வந்து தன்னால் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க ஐஸ் வாட்டர் வந்துட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரிஜினல் அலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ட்ரையாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வைக்க முடியாது. இந்த மாதிரி 100% பியூராக இருக்க அலிவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட தான் வாங்கியிருக்கேன். அது நல்லாயிருக்கும், விலையும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் ப்ளம்மோடதோ அர்பன் பொட்டானிக்ஸோ இல்லை வந்து செட் பொட்டானிக்கா இருக்குல்ல அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸில் எப்போதுமே மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இதுவும் வந்து ஒரிஜினலாக தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலிவேரா ஜெல் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். செஞ்சுட்டு நீங்கள் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு நல்லது. நைட் டைம் ஸ்கின் கேரும் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும், உங்களுக்கு பிளாக் ஸ்பாட் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்மளுக்கு சரி பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட ஸ்கின் எப்போதுமே பளபளன்னு ஜொலிக்கும். நம்ம வெளியிலேருந்து ப்ராடக்ட் வாங்கி டோனரோ மாய்ஸ்சரைசரோ போட்டால் கூட, இல்லை டபுள் கிளென்சர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபேஸ் வாஷோ இந்த மாதிரி காஸ்ட்லியாக நம்ம ட்ரை பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்காது. இதை வந்து நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸ்கின் நம்ம காஸ்ட்லியாக செலவு பண்ணுறதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். கிளியர் ஸ்கின்னும் நம்மளுக்கு கிடைக்கும். இனிமேல் என்னால் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்க முடியல, இந்த ப்ராடக்ட் வாங்க முடியல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை என்னால் வாங்க முடியல, அதனால தான் என்னோட ஸ்கின் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய். தேங்க்யூ.